அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு இறுதியாக பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர், அந்த பேப்பரில் தொடர்ச்சியான கேள்வியை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இறுதியாக பகுதி 2இல் காணப்பட்ட 1 தொடக்கம் 3 வரையான கேள்விகளுக்கான விளக்கம் தரப்பட்டது. இன்று 4 மற்றும் 5 ஆகிய கேள்விக்கான விளக்கம் தரப்பட உள்ளது. அப்போ தொடர்ச்சியாக இந்த 4ஆம் கேள்வியை பற்றி பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருக்களை கொண்டு a, bயின் பெருமானங்களை காண்க என்று சொல்லப்படுது. ஏ பாட்டில் 2 கேள்வி கேட்கப்படுகின்றது. ஏபியும் சிடியும் நேர்கோடாக இருக்கும்போது இங்கு காணப்படக்கூடிய தெரியாக்கணியம் ஏ மற்றும் பியின் பெருமானத்தை காண வேண்டும். முதலாவது ஏயின் பெருமானத்தை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். ஏபி ஒரு நேர்கோடு என்பதனால ஏயையும் இந்த 35 பாகையையும் கூட்டும் போது அது 180 பாகைக்கு சமனாக இருக்கும். இது கூட்டுப்பட்ட அங்கே போன கழிப்படும். அப்போ 180லிருந்து 35 பாகையை கழிக்கும் போது ஏயின் பெருமானம் 145 பாகை என்று கிடைக்கும். ஏயை கண்டுட்டோம். பியை காண வேண்டும் என்று சொன்னாடா, இப்போ ஏபியும் சிடியும் நேர்கோடு என்று சொன்னால் 2 நேர்கோடுகள் சந்திக்கின்ற இடத்திலிருந்து பார்க்கும்போது இந்த குத்தெதிர் கோணம், இந்த 2 கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமன். அப்போ இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு கோணம், ஒரு கோடு 2ஆக பிரிக்கப்பட்டாலும் சரி, எத்தனையாக பிரிக்கப்பட்டாலும் இந்த 2 கோணத்தையும் கூட்டி வாரது, இவ்வளவு கோணத்தையும் கூட்டி வாரது இந்த ஏ கோணத்துக்கு சமன். அப்போ ஏப்பாக ஆல்ரெடி கண்டு வச்சிருக்கோம்னே. அப்போ இந்த பியோட இவ்வாறு ஒரு அடையாளம் போடப்பட்டால் 90 பாகை. அது எதுக்கு சமன்டா 145க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பியை கண்டுபிடிக்கணுமெண்டா 90 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும். அப்போ கழிப்படும் போது கழிச்சிங்கன்னு சொன்னால் 55 பாகை. பியினுடைய பெருமானம் 55 பாகை என்று கிடைக்கும். அப்போ ஏ வந்து 145, பீர பெருமானம் 55 பாகை என்று கிடைக்கும். இதே போன்று 2வது கேள்வியை பாருங்க. இப்படி ஒரு அடையாளம் தரப்பட்டிருக்கு, சமாந்தரம் என்று உங்களுக்கு தெரியும். அப்போ ஏபி சிடி இஎஃப்ங்கிற அந்த 3 நேர்கோடும் சமாந்தரம். இதை வைத்து கொண்டு ஏ மற்றும் பியின் பெருமானத்தை காணணும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பெரிய அந்த ஏபி இஎஃப் என்ற சமாந்தர கோட்டு எடுத்தோம் என்று சொன்னால் இதுக்கு ஒரு ஜெட் வடிவத்தை இவ்வாறு வரைந்தோம் என்றால் இந்த கோணமும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அதே போன்று இந்த 2 சமாந்திரத்துக்கும் அதே ஜெட் வடிவத்தை இவ்வாறு வரைந்தோம் என்று சொன்னால் இந்த கோணமும் ஏற்கனவே வரையப்பட்ட இந்த கோணமும் சமன். அப்போ அந்த இப்போ ஏ இல்லாட்டி பியை கண்டுபிடிக்கணும் என்றால் இப்போ ஏயை முதல் கண்டுபிடிக்கலாம். இதுவும் சமாந்தரம் என்பதனால இதுக்கு எஃப் வடிவத்தை இவ்வாறு வரைந்தோம் என்று சொன்னால் இது சமாந்தரத்துக்கு உள்ளுக்கு இருந்தால் இவரை சோடி சமாந்தரத்துக்கு வெளியே இருக்கும். அப்போ ஏயின் பெருமானம் 35 பாகை என்று முதலாவது கண்டுபிடிக்க முடியும். ஒத்த கோணம் என்ற அந்த பண்பை வைத்து கொண்டு காணலாம். அடுத்த விஷயம், இந்த 20ஐயும் இந்த பியையும் கூட்டி வாரதான் 35 பாகைக்கு சமன், அந்த ஒன்று விட்ட கோணம். அப்போ 20 கூட்டுப்பட்டு அங்கே போன கழிப்படும். அப்போ பியின் பெருமானம் 15 பாகை என்று வரும். அல்லது முதலாவது நீங்கள் பியை கண்டிங்கன்னு சொன்னால் இந்த 20, 15, 35. அப்போ பெரிய இந்த முதல் சமாந்தரத்தையும் கடைசி சமாந்தர கோட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜெட் வடிவத்தை வரையக்கோல இது 35 இதுவும் என்னவாக இருக்கு? 35. அப்போ ஏயும் 35. நீங்கள் எப்படியும் கண்டுபிடிக்க முடியும், விட சரியாக இருந்தால் சரி. அப்போ ஏட பெருமானம் 35, பியின் பெருமானம் 15 என்று கிடைக்கும். இப்போ பி பார்ட் கேள்வியில் 1 PQ நேர்கோடாகுமா என்று கேட்கப்படுது. ஒரு நேர்கோடு எத்தனை பாகை? 180. அப்போ தரப்பட்ட கோணத்தை அந்த 3ஐயும் கூட்டுவோம். 28, 103, 50 கூட்டினீங்கன்னு சொன்னால் 181 பாகை என்று வரும். அப்போ 180 விட கூடினாலும் சரி குறைந்தாலும் சரி நேர்கோடு இல்லை. ஒரு நேர்கோடாக இருக்க வேண்டும் என்றால் அதில் கோணங்களினுடைய கூட்டுத்தொகை கட்டாயம் 180 பாகையாக இருக்க வேண்டும். ஆகவே இது நேர்கோடு
கோடு அல்ல என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுதி கொள்ள வேண்டும். இது நேர்கோடு அல்ல என்று எழுத வேண்டும். கட்டாயம் இந்த செய்முறையை நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும். காட்டி விட்டு தான் இது நேர்கோடு அல்ல என்று போட்டுக்கொள்ள வேண்டும். சீபாட் கேள்வியை பாருங்க. இங்கு ஏபி சமாந்தரம் PQ என்று சொல்லப்படுது. அதன் பிறகு BAC, அதாவது BAC என்று சொன்னால் இந்த BAC இந்த கோணத்தையும் ABC இந்த கோணத்தையும் அடுத்தது ACB இந்த கோணத்தையும் கூட்டினா 180 பாகம். நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தில் அகக்கோணம் 180. அந்த விடயம் சொல்லப்படுது. நிறுவனம் PQC எங்க இருக்கு, PQC இந்த டபுள் கோடு போறோம். இந்த கோணத்தையும் QPC இந்த கோணத்தையும் அதை QCP இந்த கோணத்தையும் கூட்டினா 180 பாகை வர வேண்டும் என்கிறத நிறுவனம். அப்ப இதை எவ்வாறு செய்யறேன்னு சொன்னா தெளிவாக நீங்க அவதானித்துக் கொள்ள வேண்டும். தந்த தரவை ஃபர்ஸ்ட்டுக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன்னா பாருங்க. BAC சாக ABC சாக ACB சமன் 180 பாகை. தந்த தரவு கருப்பால அந்த பாக்ஸ் போட்டு காட்டப்பட்டது தான் நீங்க நிறுவ வேண்டிய விடயம். சரிதானே? ஓகே. இப்போ இதை எவ்வாறு நிறுவனம் என்று சொன்னால் ஒரு தரவு ஒன்று சொல்லப்படுது. இதுவும் சமாந்தரம் என்று சொன்னாடா இப்போ இதுக்கு நீங்கள் Z வடிவத்தை இவ்வாறு சரியான வரையக்கோல அல்லது நீங்கள் அந்த ஒத்த கோணம் அல்லது நேய கோணங்களை வைத்து பார்க்கும்போது சில முடிவுகள் எடுக்கணும். இப்போ நீங்கள் பாருங்க, இது சமாந்தரம் என்கிறதால நீங்கள் இதுக்கு F வடிவத்தை இவ்வாறு வரைந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோணமும் எப்படி இருக்கும், சமன். இந்த கோணமும் சமன். தெளிவாக விளங்கணும். அப்போ ABCயும் ABC சமன். ABC சமன் யாரு, PQC. காரணம் ஒத்த கோணம். என்ன கோணம், ஒத்த கோணம். சமாந்தரம் என்று ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த கோடு சமாந்தரம் என்கிறதால இப்படி ஒரு F வடிவத்தை வரையக்கோல இந்த கோணமும் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். இதுவும் ஒத்த கோணம். அப்ப சொல்லுங்க, BAC சமன் QPC என்று வரும். இது விளங்கணும். இதுவும் மொத்த கோணம். அடுத்ததை பாருங்கடா, இந்த BCA கோணமும் QCP என்ற கோணமும் சமன். காரணம் பெரிய கோணத்தில் இந்த கோணமும் ஒன்றுதான். இந்த PQC என்ற முக்கோணத்தில் இந்த கோணமும் பொதுவான கோணம், பொது கோணம் என்பதனால அது ஒன்றுக்கொன்று சமன். ஆகவே BCA என்ற கோணமும் QCP என்ற கோணமும் சமன். அப்ப இந்த முடிவை நீங்க எடுத்துக்கொண்டு நான் ஒவ்வொன்றுக்கும் சமன்பாட்டுக்கு பேர் வைக்க போறேன். 1, இது 2, இது 3 என்று அந்த இலக்கத்தினூடாக பேர் வைத்து போட்டு அப்ப அவன் தந்த தரவு இதே மாதிரி தரவு இங்கு கிடைக்கணும் என்று சொன்னா இந்த ABC பாருங்க, என்ன இருக்கு, BAC என்ன இருக்கு, ACB இந்த புயம் மாறலாம், உச்சி மாறக்கூடாது. அந்த 3 கோணமும் சமனுக்கு இடது பக்கம் இருக்கு. அந்த 3 கோணத்தையும் என்ன செய்ய வேண்டும், கூட்ட வேண்டும் என்பதனால நான் முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் மூன்றாம் சமன்பாட்டையும் கூட்ட போறேன். அப்ப கூட்டும் போது ABC சாக BAC சாக இது ACB புயம் மாறலாம் என்று சொல்லியிருக்கேன். உச்சி மாறக்கூடாது, புயங்கள் மாறலாம். அப்ப ACB சமன். அப்ப இதை 3ஐயும் கூட்டினா அங்கால வார 3ஐயும் என்ன செய்ய வேண்டும், கூட்ட வேண்டும். கூட்டுங்கோ. PQC சாக QPC சாக இவரத்தை நோட் பண்றேன், QCP என்று வரும். ஆனா இப்ப பாரு, ABC BAC ACB இந்த 3ஐயும் கூட்டினா அவன் சொன்ன பாகை எத்தனை, 180. அப்ப அந்த 3க்கு நான் 180 போட்டா அப்ப இதை நான் முன்னுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதி கொள்றேன். ஆகவே PQC சாக QPC சாக
QCP சமன் இந்த மூன்றையும் கூட்டும் போது அவன் தந்த பெருமானம் 180. ஸோ அவன் சொன்ன நிறுவலும் இதுதான். PQC QPC QCP சமன் 180 நிறுவனம் என்றால் அவன் சொன்ன விடையும் நமக்கு வந்துட்டு. அப்போ இதுதான் ஒரு சாதாரணமான இந்த சமாந்தர கோணம் சம்பந்தமான அந்த விடயத்தை வைத்து கொண்டு சில நிறுவல்கள் தரப்படும் போது இந்த சமாந்தர கோணங்கள் சம்பந்தமான அறிவு இருந்தால் மாத்திரம்தான் ஒரு சிறிய நிறுவலை நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்போ இதில் கடைசி கேள்வியை பாருங்கடா. ஏ எனும் பூக்கூடையில் ஆரம்பத்தில் 100 பூக்களும் பி எனும் பூக்கூடையில் சில பூக்கள், எத்தனை பூன்னு தெரியாது, சில பூக்களும் உள்ளன. கூடை ஏயில் உள்ள பூக்களை 4 மீண்டும் எடுத்து கூடை பிக்குள்ள மாற்றப்படுகின்றது என்று சொல்லப்படுது. இப்போ முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால், கூடை ஏயில் ஆரம்பத்தில் இருந்த பூக்கள், முதலாம் தடவை எடுத்த பின் இருந்த பூக்கள், இரண்டாம் தடவை எடுத்த பின் இருந்த பூக்கள் எனும் குறைந்து செல்லும் ஒழுங்கை எண் கோலமாக எழுதி அதன் பொது உறுப்பை கேட்கணும். அப்போ ஆரம்பத்தில் 100 இருக்கும், ரெண்டாம் உறுப்பு 96, மூன்றாம் உறுப்பு 92, நான்காம் உறுப்பு 88, இவ்வாறு 4 குறைந்து கொண்டு போகும். இதில் பொது உறுப்பை கேட்டால் பொது வித்தியாசம் காணணும். யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழித்த இது குறைந்து கொண்டு போகும்னா பொது வித்தியாசம் மறையில் வரும் என்று சொல்லியிருக்கேன். அப்போ 4 குறைவடையுது. ஸோ மறை 4, இது பொது வித்தியாசம். பொது உறுப்பை கேட்டாடா நான் ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லியிருப்பேன். பொது வித்தியாசத்தை என்னால் பெருக்கி மறை வரக்கோண மட்டும் மறையை மறைத்து போட்டு முதல் உறுப்பையும் இந்த பெருமானத்தையும் கூட்ட வேண்டும். அப்போ 100ஐயும் 4ஐயும் கூட்டும் போது 104. அப்போ மறை 4 எண் சக 104 தான் இந்த எண் கோலத்தினுடைய பொது உறுப்பாக இருக்கும். இப்போ ரெண்டாவது கேள்வி ஒரு தரவு ஒன்று சொல்லப்படுது. கூடை பியில் உள்ள ஆரம்ப பூக்களின் எண்ணிக்கை முதலாம் தடவை இரண்டாம் தடவை இட்ட பூக்கள் என அதிகரிக்கும் எண் கோலத்துக்கான பொது உறுப்பு சொல்லப்படுது 4 எண் சாக 8 என்று சொன்னால், இப்போ அந்த கூடை பியில் உள்ள ஆரம்ப பூக்களின் எண்ணிக்கை கேட்கப்படுது. அப்போ ஆரம்ப பூங்கிறது முதலாம் உறுப்பாக இருக்கும். அப்போ 4 தார எண்ணு கொண்ட போட்டு அந்த 8ஐ கூட்ட வேண்டும். அப்போ 4 சாக 8 12. ஆரம்பத்தில் அந்த 4 பூக்கள் அந்த கூடை ஏக்குள்ளே இருந்து பிக்குள்ளே அந்த பூவை போடுவதற்கு முதல் இருந்த பி என்ற கூடைக்குள்ளே இருந்த பூக்கள் எண்ணிக்கை தான் 12. இப்போ மூன்றாவது கேள்வி என்னன்னு சொன்னால், 7வது தடவை எடுப்பதற்கு முன் ஏ கூடையில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை கேட்கப்படுது. அப்போ 4 எண் சாக 8 என்ற பொது உறுப்புல ஏ கூடையில் இருக்கிற பூக்கள் எண்ணிக்கையை கேட்டால் அதில் பொது உறுப்பு என்ன, மறை 4 எண் சாக 104. 7வது தடவை எடுப்பதற்கு முன் ஏ கூடையில் உள்ள பூக்களின் எண்ணிக்கையை கேட்டால் 7ஆம் உறுப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ மறை 4 தார 7 சாக 104. அப்போ மறை 7 மறை 4ஆல் பெருக்கினா 28. 28ஓட 104 கூட்ட வேண்டும். அப்போ 28 ரூபாய் காசு கொடுக்கணும். நமக்கிட்ட 104 ரூபா காசு இருக்கு. அப்போ 104ல் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், 28 கழிக்க வேண்டும். கழிக்கும் போது 9லேருந்து 2 குணத்தினே 7ண்ணே. அப்போ 7 76. அப்போ 76 வராது. 14லேருந்து 8 போனால் 6 வரப்போகுது. அப்போ 76. அப்போ 76 என்று வரும். அப்போ 76 தான் 7வது தடவை எடுப்பதற்கு முன் ஏ கூடையில் உள்ள பூக்களின் எண்ணிக்கையாக காணப்படும். அப்போ தொடர்ச்சியான கேள்வியை பாரு. 4வது வினா, கூடை பியில் 84 பூக்கள் இருப்பது எத்தனையாவது தடவை இடுவதற்கு முன்னாகும் என்று கேட்டால் 84 எத்தனையாம் உறுப்பு என்று கேட்கான். அப்போ கூடை பியினுடைய பொது உறுப்பு 4 எண் சாக 8 சமப்படுத்தணும். அவன் சொன்ன பெருமானம் 84.
அப்போ 8 கூட்டுப்படுது அங்கே போனால் கழிப்படும். அப்போ 4 எண் சமன் 76 என்று வரும். அப்போ 4 பெருக்குப்படுது அங்கே போனால் பிரிப்படும். அப்போ 76 4ஆல் பிரிக்கும் போது 19. அப்போ 19வது தடவை இடுவதற்கு முன் கூடை பிக்குள்ள 84 பூக்கள் காணப்படும். இப்போ 5வது கேள்வி, கூடை ஏயில் உள்ள பூக்கள் எத்தனை தடவை எடுப்பதுடன் முடிவடையும் என கண்டு அப்பூக்களை பியில் இடுவதால் பியில் காணப்படும் பூக்களின் எண்ணிக்கையை காண்க. அப்ப தெளிவாக விளங்கணும். கூடை ஏய்க்குள்ள ஆரம்பத்தில் எத்தனை பூக்கள் இருக்கு? 100. கூடை பிக்குள்ள ஆரம்பத்தில் எத்தனை பூக்கள் இருக்கு? 12. இப்ப அந்த 100 பூவும் மொத்தமாக எங்க மாறப்போகுது? கூடை பிக்குள்ள ஆரம்பத்தில் 12 பூ இருக்கு. இப்ப 100 பூவையும் இடும்போது மொத்தமாக கூடை பிக்குள்ள எத்தனை பூ இருக்கும்? 112 பூ இருக்கும். அப்ப 112 எத்தனையாம் உறுப்பு என்கிறத பார்த்தோம் என்று சொன்னா அந்த கேள்விக்கு விட வரும். அப்ப கூடை பியினுடைய பொது உறுப்பு என்ன? 4 எண்சாக 8 சமப்படுத்தணும் 112க்கு. காரணம் ஆரம்பத்தில் கூடை பிக்குள்ள 12 பூ இருக்கு. அப்ப கூடை ஏக்குள்ள இருக்கிற அந்த 100 பூவும் கூடை பிக்குள்ள மாறப்போது. அப்ப 100ம் 12ம் 112. 112 எத்தனையாம் உறுப்பு என்று பார்த்தோம் என்று சொன்னா எத்தனை தடவைகள் எடுப்பதன் உடன் முடிவடையும் என்கிற அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அப்ப 8 கூட்டுப்படுது அங்கே போன கழிப்படும். கழிப்பட்டா 104 என்று வரும். 4 பெருக்குப்படுது அங்கே போன பிரிப்படும். பிரித்தீங்கன்னு சொன்ன 26. அப்ப 26 தடவை எடுப்பதுடன் அந்த கூடை ஏக்குள் இருக்கிற பூக்கள் அனைத்தும் என்ன செய்யும்? முடிவடையும். அதன் பிறகு கூடை பீர எத்தனை பூக்கள் காணப்படும் என்று சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 112 பூக்கள் காணப்படும். அப்ப இவ்வளவுதான் அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல இருக்கக்கூடிய கேள்விக்கான விளக்கம் பிள்ளைகள். அப்ப இத்துடன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் அனுப்பப்பட்ட அனைத்து கேள்விக்குமான விளக்கம் தரப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு பேப்பர் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த பேப்பருக்கு உரிய விளக்கம் உங்களுக்கு தரப்படும். அதை நீங்கள் செல்ஃபாக செய்து பார்க்கணும். அதன் பிறகு நான் விளங்கப்படுத்தும் போது அதை நீங்கள் கரெக்ஷன் பார்த்தீங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்ற விடயத்தை கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.